ஜீவகாரணியம் வரணும்னா அப்ப இன்னொரு உயிரை கொல்லாம இருந்தா தானே ஜீவகாரணியம். அது அந்த இது மனித நியாயம், அந்த நியாயம் வரும். மனித நியாயம்னு ஒண்ணு வரணும் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு எது நான் பண்ணாம இருக்கணும். அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அது பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னா என்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் இல்லைங்களா? பொருள்னு பாத்தீங்கன்னா நேர்மை இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இதுல இன்னும் வந்து சொல்ல போனா முன்ன இருந்த இதிகாசங்களும் வரலாறுலாம் நமக்கு வந்து நிறைய சொல்லிப்படுத்த போயிருக்குது. திரும்ப சொன்னா நம்ம அதை சொல்ல முடியும். பொண்ணு மேல ஆசை, ஒரு பொண்ணு மேல அடுத்த பொருள் மேல அடுத்த இது மேல ஆசைப்பட்டா அது எங்க கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு மகாபாரதம், இது ராமாயணம், சரிங்களா? அதே போல அடுத்த சொத்து பேர்ல ஆசைப்பட்டு நமக்கு சேர வேண்டியதுக்கு கொடுக்காம நம்மளே அதை வந்து அவ கொண்டுன்னு நினைச்சு செஞ்சா அவனை எந்த நிலையில கொண்டு போய் நிறுத்து அப்படிங்கிறதுக்கு மகாபாரதம். சொந்த பங்காளிகளுக்கு, சொந்த அண்ணன் தம்பிகளுக்கே அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்காம நான் உனக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லி சொன்னவங்களுக்கு எல்லாம் அப்ப இதெல்லாம் என்னன்னா அது கதையாவே இருக்கட்டுமே. ஆனா இந்த உலகத்துக்கு நமக்கு அப்படி ஒரு இதை சொல்லிட்டு போயிருக்குது. அப்ப அடுத்தவன் பொண்ணு மேலேயோ இல்ல அடுத்தவனுடைய மனைவி மேலேயோ அடுத்த கணவன் மேலேயோ ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒண்ணு எங்க கொண்டு போய் நிற்கும், அப்படி நிறுத்து அப்படிங்கிறதுக்கு ராமாயணம். ஏன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் சொல்லணும்னா ராவண மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பக்திமான் கிடையாது. சிவனவே வந்து ஆட வச்சவன், அவ்வளவு ஒரு பெரிய பக்திமான், தர்மவான். ராவணன் சாதாரண ஆள் இல்ல. இலங்கை வேந்தன்னா அவன் இலங்கைக்கு வேந்தன்னாலும் இலங்கை வேந்தன் தான், அப்படி வாழ்ந்தவன். சாதாரண ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அத்தனை டோட்டலா போச்சு, அழிஞ்சு போச்சு. அவனுடைய வம்சமே அழிஞ்சது இல்லைங்களா? அவன் அழிஞ்சு, அவன் வம்சமே அழிஞ்சு, அவனுடைய பேரு போய் எல்லாம். ஈஸ்வர பட்டம் வாங்கினது அவன் தான், ராவணேஸ்வரன் பேரட்டவான். அப்ப அது எந்த அளவுக்கு அவனுடைய பக்தியும் அவனுடைய ஆன்மீக பயணமும் அந்த இறைவனுடைய அருள் அவனுக்கு கிடைச்சிருந்தா அவன் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருப்பான், சரிங்களா? அதுக்கு எது காரணமா இருந்தது? அடுத்தவன் பொண்டாட்டி மேல இவன் ஆசைப்பட்டதனுடைய விளைவு இல்லைங்களா? ஒண்ணுமெல்லாம் போச்சு. அதே போல மகாபாரதம் நமக்கு யாருக்கெல்லாம் நம்மளை வந்து நாம யாரு சொத்து, ஒரு பங்காளியா இருந்தாலும் ஒரு இதுங்களா இருந்தாலும் அவங்க சம்மந்தமே இல்லாம அவன் சொத்து மேல நம்ம ஆசைப்பட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஆணுவம் என்னோட அதிகாரம் எனக்கு எல்லா பலமும் இருக்குன்னு செய்யறவனுக்கு அவனுக்கு என்ன நெகதியாகுங்கிறது துரியோதனை. ஆனா துரியோதனை மாதிரி தர்மமான் கிடையாது. கர்ணனை பத்தி பேசுறான். ஆனா கர்ணனுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதே அவன் வந்து துரியோதனுக்கு வந்து அந்த நாட்டை கொடுத்து தன்னுடைய இதை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவனை கர்ணனை காப்பாத்தினான் இல்லைங்களுக்கு. அப்ப அவனுக்கு ஒரு மனித நேயம் இருந்ததுனால தான் செஞ்சான். அப்ப ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்குது. ஆனா ஒரு செகண்ட்ல இருந்து கெட்ட புத்தி வந்திருந்த மனுஷனுக்கு. இப்ப இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசணும்னா ஒரு செகண்ட் அவ்வளவுதான், நியாயம் முடிஞ்சு போச்சு. அந்த எண்ணம் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழ்ந்த வாழ்க்கை பொழைச்ச பொழப்பு உள்ள மண்ணா குப்பை மேடா. அதே மாதிரிதான் இந்த பயணம். அதை விட மேலுன்னு சொல்லல. இப்ப நம்ம செய்யற பயணம், இந்த பயணம் அவ்வளவு சூதானமா இதுல நம்ம பயணம் பண்ண வேண்டும், புரியுதுங்களா? அது மாதிரி இது அதெல்லாம் இதிகாசமா இருக்கலாம், கதையா இருக்கலாம், எழுதி போயிட்டாங்க. ஆனா இது நேச்சுரா நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு பாக்குறோம். அந்த இறைவனை நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. அவனோட போய் சேர்றதுக்கு நமக்கு ஒரு நம்ம இத்தனை நாளா இருந்து என்ன அப்படின்னு சொல்ல இத்தனை நாளா என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிறவியிலே நமக்கு எத்தனை பிறவி அந்த சொல்லி இருக்கேன்னே 84 லட்சம் யோனி பிறப்புன்னு அத்தனை பிறப்பு பிறந்ததா இந்த மனித பிறப்பு கிடைக்குது. அப்போ அவன் என்ன பண்றான், எல்லா பிறப்புலையும் செஞ்சதுல இதுல வந்து உனக்கு ஒரு இது விமோச்சனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லித்தான் நமக்கு இந்த மனித பிறப்பே கிடைக்குது. ஆனா நம்ம எதுக்கு வந்தோங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதனால வந்து இதுல இப்படி இந்த ஆசா பசங்களை சிக்கி நம்ம இது பண்றோம். வந்த வேலையை விட்டுட்டு அதுக்குதான் சொல்லுவாங்க, வந்த காலை விட்டு போட்டு வந்த காலை புடிச்சிட்டு நிக்கிறாடா நீ இது இல்லைங்களா சாமி. இதுக்குதான் அதை சொன்னாங்க, நீ வந்த வேலை வேற நீ செய்யறது வேற, அதனால நீ
அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆன்மீக பயணமெல்லாம் மனிதன் வந்து மனிதனா இருக்கணும், மனிதனா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப இதுல இப்போ நம்ம இப்ப கரண்ட்ல இப்ப போயிட்டு இருக்கிறது இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வரையும் சொன்ன மாதிரி எடுத்தடுப்புலயே மாதத்தை சொல்ற மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு அது எப்ப ஆகி எப்ப நடக்குங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். அதுக்காக சொல்றேன் நானு. அவ்வளவு சீக்கிரம் வந்து உடனே நம்ம இறைவனை பாத்திர முடியாது, நம்மளுடைய இதெல்லாம் தீராது. சரிங்களா? அது வந்து நமக்கு தீரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நம்ம மனுஷனா வாழணும். இப்போ இப்போ இந்த பிறப்புல வந்து மனுஷனா வாழ்ந்தா போகுது. நம்ம மனுஷனா வாழ்ந்தா போகுது. சமயத்துக்கு தக்க மாதிரி நம்ம என்ன போறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறாம இருந்து மனுஷனா வாழ்ந்தோம்னா இருக்கிறது போதும். நமக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை கொடுத்துருக்குறான். நமக்கு நடக்க வேண்டியது வந்து யாரு தடுக்க முடியாது, நடந்தே தீரும். அதே போல நமக்கு வர வேண்டியது வரணும்னு அது வந்தே தீரும், எவனாலையும் தடுக்க முடியாது. போகணும் இருக்கிறது போது போயிடும், அதையும் தடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப எதுனா நான் பொருளுக்கு சொல்லல, நம்ம வீட்டுல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா பிறந்தே தீரும், யாரும் தடுக்க முடியுமா? அதே அது வந்ததையுமே நம்ம போகணும்னு இருந்தோம்னா நம்மளும் போயிடுவோம், யாருக்கு சொல்லாம. இது யாராச்சும் தடுக்க முடியுமா? பொருள் காசு மத்ததெல்லாம் அப்புறம், முதல்ல மெயினுக்கு வாங்க இல்லைங்களா? பொறப்பை தடுக்க முடியுமானா முடியாது, சாவை தடுக்க முடியுமானா முடியாது. இந்த ஏழையில இருக்கிற நம்ம ஏன்டா இது வந்ததுன்னு ஏதாவது சிந்திக்கிறோமா? இல்ல. அப்போ இப்ப பிறக்கிறேன்னா முன்னாடி நம்ம இருந்திருக்கோங்கிறது கருத்து. அது குறுக்காதமா கேட்கறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் அடுத்த தடவை நான் பிறப்புன்னு என்ன ஆதாரம் எதை வச்சு சொல்றேன்னு கேட்பாங்க இல்லைங்களா? சரி, ஒரு புளியா மரம் இருக்குது, அந்த புளியா மரம் வரையில புளியா மரமா வந்துச்சா? இல்ல இப்ப இத்தனை புளியா மரம் இருக்குது. அப்ப முதல்ல ஒரு புளியா மரம் இருந்திருந்தா தானே இப்ப இன்னொரு புளியா மரம் முளைக்கும். அப்ப நீ ஏதோ ஒரு ஜீவனா வந்து ஏதோ ஒருல வந்து நீ வந்து பயணம் பண்ணி நீ இருக்கிற போதுதான் ஏதோ ஒண்ணுல இருந்ததுன்னா அந்த விதை தானே நீ. ஏன் அப்ப முன்னாடி இருந்திருக்கிற, இனிமேல இருக்க போற. இது ஒண்ணு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இந்த பெரிய புறமே சொல்லுவாங்க. என்ன சொன்னீங்கன்னா, அதாவது நான் உங்களை எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன சொல்லுவான், சாமி இது நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட, 7 ஜென்மத்துக்கு உனக்கு பாவம் உன்னை விடாதுறாங்க. அப்ப 7 ஜென்மம் இருக்குதுங்கிற சொல்றீங்க இல்லைங்களா? அதே போல திருவள்ளுவர் சொல்றாரு பிறப்பு சம்பந்தப்பட்டதான் அந்த அந்த இதுல இல்லைங்களா? 7 பிறப்புக்கு வருங்கிறாரு அவர் ஒரு குறள்ல. அப்ப பிறப்பு இருக்கிறது அவங்க மகான்களும் தெய்வ இதுல இருக்கிறவங்களும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நம்மளும் பழக்க வழக்கத்துல பாக்குறோம். அப்ப பிறப்புங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த பிறப்பு வரணும்னா அந்த பிறப்புல நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னா இந்த பிறப்புல வந்து நன்மை செய்யணும். நம்ம அதுக்காக நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு போய் ரோட்ல வாங்க 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 நான் தரும் பண்ண கொடுக்கறது இல்ல. அது இல்ல, மனசு நம்மளுடைய செயல் இருக்குன்னு, அந்த செயலை பார்த்து அவன் மனம் குளிர்ந்தான்னா நம்மளுடைய வாழ்க்கை குளிரும், இல்லைன்னா வெப்பமாத்தே இருக்கும். சரிங்களா? சரி, அந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனித நேயம்ங்கிறது ஒழுக்கம்ங்கிறது மனிதகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஆபத்து வராது. இன்னும் ஒருபடி போய் சொல்லணும்னா சொல்லுங்க, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து நம்ம கரெக்டா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம் இல்லைங்களா? நம்ம ஒழுக்கமா எல்லாத்தையுமே ஒழுக்கமா கடைப்பிடிக்கிற போது, ஒழுக்கத்தோட நம்ம வாழும் போது, மனித நேயத்தோட நம்ம வாழும் போது கடவுளுக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கா? நம்ம எல்லாத்தையும் நம்மளே கரெக்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற போது அங்க சாமிட்டு நமக்கு என்ன வேலை? அது வந்து நம்மகிட்ட வந்து நமக்கு வந்து என்ன செய்ய முடியும்? நான் எப்படி வாழணும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறேன், நான் எந்த தொந்தரவும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். அப்படி இருக்கிறோம் நான் உன்னையா நான் கும்பிடுனேன்? எனக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை எனக்கு இருந்தா தானே உன்னை நான் கும்பிடணும், உன்னை கூப்பிடணும், துணை கூப்பிடணும். நானா இருக்கிறேன், உன்னோட இது எனக்கு எதுக்கு? புரியுதுங்களா சாமி? அப்ப அது மனுஷனா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, தெய்வமா இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற நிலையில இருக்கிற மாதிரி இருந்தா
எவனுடைய தயவும் நமக்கு தேவையில்லை, அது கடவுளா இருந்தாலும். இந்த மனப்பக்குவத்தை நமக்குள்ள கொண்டுட்டு வரணும். சரி, இந்த மனப்பக்குவம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ற மாதிரி இப்படி எதுவுமே இல்லாம எப்படி சாமி இந்த உலகத்தில் வாழ்றது? உலகம் அப்படி இல்லை, அப்படி வாழுது, இப்படி வாழுது, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு ஒரு கூரை கொட்டகையை போட்டுக்கிட்டு எதை தினம் கிடைக்கிறது சாப்பிட்டு பேசாம படுத்தே எந்திரிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்துல இருக்கிற அந்த நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிக்கிறது எப்படி சாமி? அவன் கண்டேசா கார் என்னென்னமோ கார்ல இப்ப வந்திருக்குது, அந்த கார்ல போறேன், வீடு ஒரு 10 4 மாடி 5 மாடி வச்சு கட்டியா, 10 ஏக்கர் பண்ணையம் பண்ணிட்டியா, அவன் ஜவுளிதுக்கு இருக்கிறியா, ஏதாவது ஒண்ணு வந்து எனக்கு 10 பழம் நிக்கிறான்டான்னு சொல்லி பணத்தை காட்டுறியா, இப்படிலாம் சம்பாதிச்சு அப்படிலாம் வாழ்ந்துட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி பக்கிரி பரதேசியா நீங்க வந்து இப்படி இருக்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் எப்ப சாமி நிக்கிறது? அப்புறம் அனுபவிக்கிறது. அப்ப அவனுங்களுக்குள்ள அந்த பாவம் இல்லையா, எங்களுக்கு நமக்குதே வந்துச்சு அந்த பாவம்னு நீங்க கேட்பீங்க. ஓடுமா? மனசுல ஓடும் தானே? அப்ப ஏன் நம்ம தான் இப்ப பாப்பா அந்த சுகமா இருக்கிறவங்க அப்ப அவனால பாவம் பண்ணா நம்ம தான் பாவம் பண்ணுமா?